போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துணை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணருளானாய் போற்றி. எல்லாம் வல்ல காசிக்கு வீசமிகு கஷேத்திரம் இந்த திருக்காஞ்சி. நம்ம அடியார்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ புதுசாக வந்திருக்கிற அடியார்களுக்காக காசியில் போய் நீங்கள் பாராயணம் பண்ண பலன், காசியில் போய் திருவாசகத்தை ஒரு முற்றோதல் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை காட்டிலும் வீசம் பலன் உங்களுக்கு கூட தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. ஏன்னா இது காசிக்கு வீசமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் 2015ஆம் ஆண்டு நம்முடைய அன்பான ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய ஐயா அவர்கள் திருவாசக முற்றோதல் செய்கிறதுக்காக இந்த இடத்த அப்போ திருப்பணி நடந்துன்னு இருந்தது. அப்போ இந்த மண்டபம் கிடையாது. 2015 இதே மாதிரி கார்த்திகை மாதம் அங்கே நமக்கு வந்து ஒரு இந்த சுற்று மதில்கள் கிடையாது, இந்த சன்னதிகள் கிடையாது, இந்த மண்டபமும் கிடையாது. ஒரே ஒரு கீர்த்து கொட்டா தான் இருக்குது. அந்த சுவாமி வந்து சீக்கிரம் திருப்பணி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி ஒரு திருவாசக முற்றோதல் செய்யணும்னு சொல்லிட்டு ஐயாட்ட விண்ணப்பம் வச்சோம். ஐயா வந்து எல்லாம் ஒத்துனாங்க. முதல் நாளே நாங்கள் வந்து அதுக்குண்டான பந்தல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம். ராத்திரி சரியான மழை, கீழே ஃபுல்லாக இங்கே இடம்லாம் மண், இந்த மாதிரி கருங்கல் தர கிடையாது. அப்போ வெறும் மண், ஆற்று மணல் எல்லாம் தண்ணி குழகும். அதுலேயும் மேலேயே அந்த ஈரத்தின் மேலேயே படுதா போட்டு எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம அன்னைக்கு அடியார்கள் எல்லாம், அன்னைக்கு பாடின அடியார்கள்லாம் இப்போ இருக்கீங்க எல்லாரும் ஐயாவுடைய தலைமையில் அதை பாடி அதனுடைய பலனாக 9 மாதங்களில் நம்ம கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவாசகத்தினுடைய ஒரு அற்புதமான அவர்களுடைய கீர்த்தி. அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற கும்பாபிஷேகத்துக்கு பின்பு ஐயாவுடைய வேண்டுதலுக்கு மறுபடியும் ஒரு முற்றுவது நடந்தது. அதே போல் இந்த நம்ம இப்போ போய் பாட போகிற இடம் சதாசிவமூர்த்தி திருக்கோயில், அகத்தியருக்கு காட்சி கொடுத்த இடம். அந்த இடத்துல சிவபெருமானுடைய நினைவாக அந்த சதாசிவமூர்த்தியினுடைய திருக்கோயில் அமையணுன்னு சுவாமியுடைய பிரார்த்தனை, நம்முடைய அமைச்சரவருடைய ஒரு முழுமையான ஒரு தீவிரமான ஒரு ஒத்துழைப்பு அதனால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கும் கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஐயா கிட்ட விண்ணப்பம் செய்த அந்த மாதிரி வந்து ஒரு திருவாசகம் மட்டும் சொன்ன உடனே தேதி சொல்லிட்டாங்க. இந்த தேதியில் முருகர்கிட்ட கிருத்திகை அன்னைக்கு தான் சொன்னேன், ஆடி கிருத்திகை போன இதுதான் கிருத்திகை. இப்போ சொன்ன உடனே இந்த தேதியில் செய்திடலான்ட்டு இன்னைக்கு எல்லாம் ஐயாவோட தலைமையில் வந்திருக்கிற எல்லாரையும் எங்கள் கங்கைவரா நதீஸ்வருடைய பரிபூர்ணமான திருவருள் உங்களுக்கு நிறைய பிரார்த்தனை பண்ணி அங்கே போய் நம்ம மற்ற விஷயங்களை சொல்லி நம்ம கொஞ்சம் ஆடுறோம். கண்டிப்பா அதுல ஒன்றும் சந்தேகம். நம்ம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பாவாய் கனகத்திரளே போற்றி, வெயிலை மலையானே போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஹரஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. அருள்மிகு காமாட்சி அம்மன் மீனாட்சி உடனே ஸ்ரீ கங்கவரா நதீஸ்வரர் தேவஸ்தானம் திருவள்ளாறு.
திருக்காஞ்சி சிவஸ்தலம். காசிக்கு வீசம் மிகுந்த திருத்தலம் கங்கா ஆட்சி எங்கள் நாளைக்கு நடப்படும். இங்கே பாருங்க கங்கா நிறுத்தி காமாட்சி மட்டுமே நாளைக்கு நடப்படும். ஓம் நம சிவாய. இதுதான் மூலவர்கள். பெரிய கலை கட்டிக்கிறாங்க. கங்கை நதீஸ்வரர் வித்தியாசம் பெரிய கலையரங்கம் இங்கே பாருங்க. இதுதான் அந்த திருவாசகம் முற்றுதல் கங்கை நதீஸ்வரர் தேவஸ்தானம் திருக்காஞ்சி. காசிக்கு மிகுந்த திருக்காஞ்சியில் திருவாசகம் முற்றுதல் ஞானவேலி விழா 31/8 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8 ஆமாம். இது ஐயா தான் புதுவை கலைப்புரம் ஐயா பாண்டிச்சேரி மினிஸ்டர் வராது. இந்த பக்கம் தான் அந்த கங்கை நதிக்கரைக்கு தீர்த்தம் புனித வீரர்கள் தீர்த்தவாரி பண்ணுறாங்க பாருங்கள். தீர்த்தவாரி நடக்குது இந்த இடம் தான். இங்கே எல்லாருக்கும் புண்ணியம் செய்கிற இடம் பாருங்கள். எதுவுமே கொஞ்சம் இப்போ புண்ணியம் பண்ணுறாங்க. அவங்க இப்போ பித்திருத்தோட்டம் இருந்தீங்க புண்ணியம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ பாருங்க. அதான் அந்த தண்ணி அதை பாருங்க கங்கை நதீஸ்வரர் ஒரு ஆறு. பேனர் வச்சுக்கலாம். பேனர் இந்த இடம் தான் திருவாசகம் பண்ணுறது. இந்த இடம் தான். இங்கே தான் ஒரு 4 சித்தர்கள் ஜீவசமயம் இருந்தது கொட்டப்படுதுங்க. அங்கே தான் அந்த ஒரு 6-7 ஜீவசமாதிகள் சதாசிவ ஜீவசமாதி. அதுதான் இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. இதுதான் ஜீவசமாதி. 4 சித்தர்கள் ஒரே ஜீவசமாதி அடைஞ்ச இடம். 4 சித்தர்கள் ஒரே ஜீவசமாதி. இதான் மாடல் இருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த சதாசிவ மணிமண்டபம் கட்டுறாங்க பாருங்க. இதில் தான் நாங்கள் புத்தகம் பண்ண போகிறோம். மனோன்மணி சமேத ஸ்ரீ சதாசிவர் சிவனுக்கு பாருங்க. இந்த இடம் தான். இன்னும் ஒரு இடத்துல முடிஞ்சிடும். இது பண்ண போகிறாங்க. இதான் மாடல். இந்த மாடல் தான் அது 108 அடி உயரத்தில் கட்டப்படுறாங்க சதாசிவ கோயில். இந்த கோயில் இந்த அளவு தான் கட்டப்படுறாங்க பாருங்க 108 உயரத்தில். இந்த மாடல் எல்லாம் சிவலிங்கெல்லாம் பிரதி பண்ணிக்கலாம் பாருங்க. நல்லா மாடல் 108 சிவலிங்கம் பண்ணி பாருங்க. ஆடி பீடம் பிரதி பண்ணிக்கலாம். 108 சிவலிங்கம். தண்ணியில் ஊறுது. இந்த சாமி தான் இங்கே பிரதேசம் பண்ண போகிறாங்க பாருங்க. இந்த மாடல் பாருங்க.
ஹாய் சரி இது அந்த கங்கை நதீஸ்வரர், கங்கா நதி புனித தீர்த்தலம். இதுதான் வந்து எல்லா காசிக்கு விஷயம் இருந்தால் திருக்காஞ்சி இவங்க தான் வந்து பித்திரு தோஷம் இங்கே யாத்திரை வருவாங்க. இங்கே தான் வந்து எப்படி நீராடுவாங்க. இங்கே தான் பாண்டிக்கு இந்த பாலம், திருக்காஞ்சி பாலம் அண்ணாட ஒரு கோயில் இருக்குது, சின்ன திருக்காஞ்சின்ட்டு. இதான் அந்த மண்டபம், மணி மண்டபம் கட்டிக்கிறாங்க ஃபுல்லாக. இன்னும் 3 மாதம் முடிஞ்சிடும் இது. அப்புறம் அதுவும் அதான் அந்த மணி மண்டபம். ஒரு நாள் அங்கே தான் வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க பாருங்க. இந்த இடம் மணி மண்டபத்தை ஃபுல்லாக நான் போட்டுலாம் நான் கொடுப்பேன். புதுவையில் காசிக்கு இப்போ முடியாதவங்க இங்கே வந்து இந்த இப்போ புனித நீராடலாம் வந்து சாபர் ஓ திருப்பாதங்கள் பதிந்த இந்த திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய கேத்திரம் காசிக்கு வீசம் மிகுந்த அற்புதமான திருத்தலத்தில் இன்றைய தினம் ஒரு அற்புதமான பொன்னாளாக நமக்கெல்லாம் அமையவிருக்கின்றது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்கின்ற மாணிக்கவாசகருடைய தலையாய வாக்கியத்தை கொண்டு நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நமதல்ல, அந்த செயலை செய்விப்பவன் இறைவன், அவனின்றி அசையாது ஓரணும் என்பதற்காக அவருடைய திருவுள்ள பாணின்படி இன்றைய தினத்திலே இவ்விடத்தில் இந்த திருவாசகத்தை எம்பெருமான் கேட்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டபடினாலே இந்த திருவாசகம் முன்னோதலாகப்பட்டது ஐயாவுடைய தலைமையிலே சிறப்பாக துவங்க இருக்கின்றது. இதற்கு முன்பாக நம்முடைய கங்கவராக நதீஸ்வரர் சன்னதியிலே 2015 முதல் பலமுறை இந்த முற்றோதல் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விடத்தில் முதல் முறையாக இந்த முற்றோதல் நடைபெறுகின்றது. இந்த கோவில் கட்ட ஆரம்பித்ததிலிருந்து இதுதான் முதல் முற்றோதல். இன்றைய முற்றோதலுடைய பலனாக குடமுழுக்கு விழா மிக விரைவில் நடைபெற வேண்டும் என்று எல்லோருடைய மனதிலும் விண்ணப்பம் வைத்துக் கொண்டு இந்த முற்றோதலை துவங்குவதற்கு ஆயத்தமாகின்றோம். இந்த விழாவிற்கு எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இன்றைய தினத்தை ஒதுக்கி கொடுத்து இதற்கு முன்பாகவும் முற்றோதல் செய்து அதன் பலனை நம்முடைய கிராமவாசிகள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய மாண்புமிகு ஆளுநருடைய திருக்கரங்கினாலே விருது பெற்ற பெருமை மிகுந்து புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்திலும் பல இடங்களில் ஐயாவுடைய திருவாசக குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் மேல உலகம் முழுவதும் ஒலிக்க வேண்டும். பல நாடுகளுக்கு ஐயா சென்று இந்த முன்னோதல்கள் செய்து அவருடைய அந்த திருவாசக பணி சிறப்புற வேண்டும் என்று பிரார்த்தித்து அவருடைய அழைப்பிற்கு இணங்க வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் திருச்சி, திருமலைப்பாடி, சென்னை ஆகிய ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்கள், மேலும் நம்முடைய புதுச்சேரி அடியார்கள் அனைவரையும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சார்பாகவும் அகத்தியர் வழிபாட்டு குழு சார்பாகவும் நம்முடைய சதாசிவ ட்ரஸ்ட் சார்பாகவும் வருக என வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை பணிந்து திருவாசக முற்றோதலை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று ஐயா அவருடைய
திருவடி பணிந்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். திருவாசகத்திற்கு முருகா, ஒரு வாசகத்திற்கும் முருகாதார். அப்படிப்பட்ட அற்புதமான திருவாசகத்தை நாம் எல்லாம் செவிகுளிர கேட்டு அதன் பயனாக இப்பெருமானுடைய பரிபூர்ணமான பெருங்கரை நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாட்டவர்க்கும் இறைவா. அகத்தியர் வழிபாட்டு குழுவினர்கள் சார்பாக ஐயாவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவித்து திருவாசகத்தை துவங்குமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். பார்வதி பதவே. எல்லாருடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஓம் இருக்குது அப்படின்னா அதான் பார்வதி பதகே. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருக்களையா சொன்னாங்க, திருவாசகத்திற்கு உருவா முருகாசுக்கும் முருகாதா. 2015, 2017, 2020 இந்த மாதிரி நமக்கு சுவாமி இங்கே வராக நதீஸ்வரம் வந்து நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இன்னும் வாய்ப்பு கொடுப்பாங்க. சதாசிவ முகூர்த்தம் கட்டி முடிக்கிறதுக்கு நம்மளுடைய பாராயணம் சுவாமி கேட்டுட்டாருன்னா நம்ம அதை விட பெரிய பாக்கி எதுவுமே இல்லை. அதுக்கு வாய்ப்பு எடுத்து போட்டிய குருக்கரையாவுக்கும் செந்திலுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் நாம் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக அமைச்சர் ஏ ஜெயக்குமார் ஐயா இந்த சதாசிவ மட்டத்திற்கு அவங்க நிறைய பணி செய்யலாம். அவங்களுக்கு நம்ம வணங்கி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏம்மா இப்போ பாட்டு முடிச்சு கொடுங்கம்மா வாங்க. இதோட உணவு நேரத்தில் வர சொல்லுங்க. திருவாசகத்தின் வாழ்த்தும் வணக்கமும் பற்றி எழுதரும் மழைகள் தேரா இறைவனையில் இருக்கங்குள் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீது ஏற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வார். பொழித்த புகழிய கோண்கள் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவல் ஒருவன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரன் திருத்தால் போற்றி போற்றி. பிடியதன் உருவமை குளமிது கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடிகன பதிவர அருளின மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. குரு வணக்கம். வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா,
மகிழ்ச்சியை அளிப்பது நீதானே மங்களமூர்த்தியும் நீதானே சர்வமங்களமூர்த்தியும் நீதானே சர்வமங்களமூர்த்தியும் நீதானே சர்வமங்களமூர்த்தி நீதானே கனவு பலித்தது குருநாதா எங்கள் மனமும் குளிர்ந்தது குருநாதா கனவு பலித்தது குருநாதா எங்கள் மனம் புரிந்தது குருநாதா கனவு பலித்தது குருநாதா எங்கள் மனமும் குளிர்ந்தது குருநாதா கனவு பலித்தது குருநாதா எங்கள் மனமும் பொழிந்தது குருநாதா நடமாடு தெய்வமே குருநாதா சரணமடைந்தோம் குருநாதா நடமாடும் தெய்வம் குருநாதா சரணமடைந்தோம் குருநாதா நடமாடும் தெய்வமே குருநாதா உன்னை சரணமடைந்தோம் குருநாதா நடமாடும் தெய்வம் குருநாதா வருவாய் வருவாய் குருநாதா பக்தர் புரிவாய் குருநாதா வருவாய் வருவாய் குருநாதா வருவாய் புரிவாய் குருநாதா அனுதினம் வருவாய் குருநாதா எங்களை அனுக்கிரகம் செய்வாய் குருநாதா வருவாய் வருவாய் குருநாதா வருவாய் புரிவாய் குருநாதா குருநாதா தெளிவு குருவின் திருமேனி காண்டு தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டால் தெளிவு குருவின் திருநாம சொப்பல் தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே கொஞ்சம் தண்ணி கொடுப்பா எல்லாரும் தண்ணி கேட்குறாங்க கேமரா எங்க கேமரா கேமரா இணையார் திருவடி என் தலைமேல் பத்தலமே தாயி பெரிய
போட்டோ எடுங்க. சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அம்மா கொஞ்சம் காவாய் கனகத்திரளே போற்றி காசனை மேல்கள் உலகை எல்லாம் காம்பனை மேல்கள் கரை முரலை